மாவட்டங்களில் அதிக கனமழை பொழிந்துள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இந்த மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தற்போது பதிவாகி இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதி கனமழை என்பது 20 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவானால் அது அதி கனமழை என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த வகையில் நேற்று மட்டுமே திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் அதி கனமழைக்கு பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் 38 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் கிளிமங்கலத்தில் 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக தென்காசி ஆலங்குளம் பகுதியில் 30 சென்டிமீட்டரும், அரியலூர் மீன்சுருட்டியில் 30 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு மற்றும் கோவில்பட்டியில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று திருவாரூர் பேரளத்தில் 23 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கின்றது. பல்வேறு இடங்கள்ல நேற்று மட்டும் அதி கனமழை என்பது பதிவாகி வந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக திருவாரூர், மயிலாடுதுறை, அதே போன்று அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலேயும் நேற்றைய தினம் அதி கனமழை அளவிற்கு மழைப்பொழிவு என்பது பதிவாகியிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கு மேல் போனாலே அதி கனமழை என்பது நாம் குறிப்பிடுவோம். ஆனால் 30 சென்டிமீட்டர், 37 சென்டிமீட்டர் என பல்வேறு மாவட்டங்கள்ல நேற்றைய தினம் பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக அரியலூர், கடலூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நேற்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பதுதான் விடுக்கப்பட்டிருந்தது. கடலூர், மயிலாடுதுறையில் நேற்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், அரியலூரில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த 2-3 மாவட்டங்களிலுமே அதி கனமழைக்கான மழைப்பொழிவு என்பது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை என்பது மிகப்பெரிய அளவில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் தென் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு என்பது கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதிவான மழைப்பொழிவாக தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் அவர் பதிவிட்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா. நேற்று நெல்லை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்தது. அங்கு அதி கனமழையும் பொழிந்திருக்கிறது.